நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் லாங் ஹார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் யுவர் டைமிங், த பொமடோரோ டெக்னிக். எடுத்தோடனே வந்து ஸ்ட்ரைட்டாக 4 ஹார்ஸ் கண்டினியூஸாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளாக்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 25 to 50 மினிட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு அதுலேருந்து 5 to 10 மினிட்ஸ் பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி 4 பிளாக்ஸாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பிளாக்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு லாங் பிரேக் எடுங்க, ஒரு 30 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு டூ த ஹார்டஸ்ட் டாஸ்க் ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் வந்து ஹார்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து படிங்க. ஏன்னா பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் வந்துட்டு உங்களோட ஃபியூயல் வந்து காக்னேட்டிவ் ஃபியூயல் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களால் வந்துட்டு கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வெர்சஸ் பேசிவ் லேர்னிங், த பிளர்ட்டிங் மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு புக்லேருந்து ஒரு பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வாசிச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து என்ன படிச்சிங்களோ அது ரிமெம்பர் பண்ணி எழுதுறதுக்கு வந்து பாருங்கள். அந்த மாதிரி வந்து நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமெண்ட் டெக்னிக். இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 10 வயசு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வந்து அது ஈஸியாக புரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக கஷ்டமாக இருக்கிறத கூட சிம்பிளிஃபைடாக வந்து நீங்கள் படிக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட், த நோ ஃபோன் ஜோன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோனை வந்து தூரமாக இருக்க பிளேஸில் வந்து வச்சுட்டு வந்து படிங்க, இல்லாட்டி வேறு ரூமில் வச்சுட்டு வந்து படிங்க. ஸோ தட் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக வந்து குறையும், உங்கள் ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் அதிகமாகும். ப்ராப்பர் லைட்னிங். இப்போ நீங்கள் படிக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா வந்து நல்ல நேச்சுரலாக பிரைட்டாக இருக்க லைட் மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி வந்து படிங்க. டிம் லைட்டில் வந்து உங்கள் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் வந்துட்டு ஸ்லீப் மோடை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.